ஸோ வந்து நாங்கள் இறங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஃபினரியில் வந்து சென்டரில் அதான் ஒரு கிராண்ட் மாஸ்டர் லாபிங்கிறது நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம். யாருமே பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் இறங்கி வரல. நாங்கள் சென்டரில் தான் இறங்கணும் ரெஃபினரியில். ஆனால் பார்த்தீங்கன்னா சரி நான் பார்த்தேன் ஃப்ளைட்டில் மேப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா எனிமி வந்து இந்த சைடு போன மாதிரி தெரிஞ்சு, அதனால நான் வந்து கன்னே எடுக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க டக்குன்னு ஒரு லான்ச் பேடை போட்டு பார்த்தீங்கன்னா மேஸுக்கு வந்துட்டேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் அடிச்சுட்டு இருந்தாங்க, தப்பு தப்புன்னு அடிச்சாங்க. நானும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஓடி கன் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னை துரத்திட்டே ஒருத்தவன் தான் தாம்சன் வச்சுட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டேன். பாருங்க 2 டீம் அடிச்சுட்டு இருந்துச்சு, அதில் நடுவில் கன்னெல்லாம் ஓடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அடிச்சிட்டோம். ஒரு ஓசிக்கில் தான் பரவாயில்ல. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, இறங்கின இடத்துல கில் அடிக்காம அவுட்டும் ஆகாம லான்ச் அதாவது வேற இடத்துக்கு போய் கன்னே இல்லாமல் வேற இடத்துக்கு போயிட்டு கில் அடிக்கிறதுலாம் வந்து ஒரு இது எனக்கே புதுசாக தான் இருக்கு. உங்களுக்கு இது புதுசாக தான் இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த போறோம் கில் அடிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வந்தா நான் இறங்கின இடத்துல இனிமே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா டப்புன்னு பைத்திய மாதிரி லான்ச் பண்ண போட்டு வந்து அடிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு இனிமே அடிச்சிடும் பார்த்தீங்களா எமௌண்ட்லாம் போடுறானுங்க. நம்ம எதனா வந்து எமௌண்ட் போடணுங்கிற எண்ணத்தோட வர்றோமா, நம்ம எமௌண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா